ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை சாதம் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்குன்னு லஞ்சு பாக்ஸுக்குன்னு இல்லை, சாதாரணமாகவே நம்ம கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு சாதம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் ரொம்பவும் தேவையில்லைங்க. சாதாரணமாக தயிர் பச்சடி இருந்தால் போதும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ முட்டை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். எக் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். லேசாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நான் இப்போ சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ சாதத்துக்கு உள்ள அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எல்லா இடத்துலையுமே நமக்கு கரெக்டாக அது கிடைக்கும். ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறைய இல்லாமல் ஒரே மாதிரி சேர்மானமாக நமக்கு கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூளை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதாவது சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துருவோம். முட்டைக்கு தனியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. பாருங்கள், மசாலா நல்லா நமக்கு சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மசாலாவை ஒரு பக்கமாக அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். மசாலாவை ஒதுக்கிட்டு அந்த சைடில் மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா முட்டை 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சாதத்துக்கு 6 முட்டை சரியாக இருக்கும். முட்டையை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையை சேர்த்தோடனே கிளறி விட்றாதீங்க, ஓரளவுக்கு அது வேகணும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு பெப்பர் தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கிறது தான். அதை அப்படியே சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு, முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம கிளறி விடலாம். உப்பு நான் சேர்த்துட்டேன். பாருங்கள், முட்டை லேசாக கீழே வேக ஆரம்பிச்சிருச்சு. லேசாக மஞ்சத்தாதை மட்டும் அப்படியே உடச்சி விடுங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு அது கிடைக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா முட்டை ஒரு கெட்டிமமாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணிமமாக போயிடும். சாதத்தில் சாப்பிடும்போது முட்டையே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி பொடியாக போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம லேசாக அப்படி திருப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இப்படி லேசாக திருப்பி விட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்த உடனே இதை சேர்த்து நம்ம மசாலாவோட கிளறிடலாம். மசாலாவோட கிளறும் போது பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் இருக்கிற ஈரச்சத்துக்கும் அந்த முட்டைக்கும் கரெக்டாக நமக்கு மெத்தடு கரெக்டாக வந்துடும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக முட்டை நமக்கு கிடைக்கும். சாப்பிடும்போது வாயில் நல்லா பெரிய சைஸாக தட்டுப்படும். அதனால தான் நான் கொஞ்சம் வேக விட்டு இதை உடச்சி விட்ருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கறி ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம சாதம் ஏற்கனவே நான் வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதில் சேர்த்து கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த முட்டை நல்லா வெந்துருச்சு. ஆயில் எந்த அளவுக்கு நீங்கள் விடுறீங்களோ அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு சாதத்தை சேர்த்திங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஆயில் மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ சாதத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாதத்தை போட்டு விட்டுட்டு அப்படியே மேலாப்பில் கொத்தமல்லி தூவி கிளறி நம்ம இறக்கிற வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க டிஃபன் பாக்ஸுக்குன்னு இல்லை, கெஸ்ட்டு வந்தால் கூட இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிளறி நம்ம இறக்கிடுவோம்.
அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக நமக்கு 10 நிமிஷத்தில் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.